ஜனவரி 9 இந்த ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுமா? ஆகாதா? அப்படின்ற ஒரு கேள்விக்குறியா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிபிஎஃப்சி வச்ச செக்கா? இல்ல ஆளும் பாஜக வச்ச செக்கா? அப்படின்றது தான் ஒரு சந்தேகமா இருக்கு. படத்த வந்து சென்சார் பண்ணா கூட, அதுல எதனா ஒரு புகார், கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா, அந்த கம்ப்ளைண்ட் மீது சினிமா சேட்டை நேயர்களுக்கு வணக்கம். இந்த பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு வரவிருக்கும் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி உலகெங்கும் ரிலீஸ் ஆகக்கூடியதாக தகவல்கள், விளம்பரங்கள் எல்லாமே சொல்லுச்சு. ஆனா, அங்க தான் ஒரு சர்ச்சையாச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 9 இந்த ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுமா? ஆகாதா? அப்படின்ற ஒரு கேள்விக்குறியா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துக்கான தணிக்கை குழுவுடைய தணிக்கை சான்றிதழ் இன்னும் வழங்கப்படவில்லை. அதாவது சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனோட சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் இஷ்யூ பண்ணாத ஒரு காரணத்தினால, படம் இன்னும் ரிலீஸ் 9ஆம் தேதி ஆகுமா? இல்லையான்ற ஒரு சந்தேகத்திலே இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில பரவலா பல வகையான தகவல்கள் பரிண இருக்கு. நமக்கு வந்த நம்பகத்தகுந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான ஜனநாயகன் படத்துக்கான சென்சாருக்கு அவங்க வந்து சிபிஎஃப்சில சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அந்த தணிக்கை குழுக்கு இவங்க அப்ளை பண்ணது தயாரிப்பு தரப்புலேருந்து வந்து டிசம்பர் 19, 2025 அன்னைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணோனே அன்னைக்கு போய் படத்தையும் பார்த்துட்டாங்க. யாரு? அப்ளை பண்ணதுக்கப்புறம் படம் பார்த்துட்டாங்க. யாரு? சிபிஎஃப்சிலன்னு பார்த்துட்டாங்க தணிக்கை குழு. பார்த்ததுக்கப்புறமா அவங்க வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு எந்தெந்த டைம் கோடு சொல்லி இந்தந்த இடத்துல இந்த மாரி மாற்றங்கள் செய்யணும். அதாவது மியூட்டு, கட்டு இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க பண்ணி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு யுஏ 16+ வந்து சர்டிஃபிகேட் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரலா ஒரு அஷ்யூரன்ஸ் குடுத்துருக்காங்க. ரைட் ஓகேங்க. நாங்க அத பண்ணி குடுக்குறோம்னாங்க. அதே மாதிரி வந்து டிசம்பர் 22ஆம் தேதி சிபிஎஃப்சி அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன்லேருந்து இவங்களுக்கு தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன்ஸ்க்கு வந்து ஒரு மெயில் போது இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி குடுங்க. பண்ணி குடுத்துட்டீங்கன்னா, நாங்க உங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட்டு குடுத்துருவோம். யுஏ 16+ன்னு. அப்ப வாங்கிட்டு இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன். அங்க தான் ஒரு செக் வச்சாங்க. இது வந்து சிபிஎஃப்சி வச்ச செக்கா? இல்ல ஆளும் பாஜக வச்ச செக்கா? அப்படின்றது தான் ஒரு சந்தேகமா இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த மெயில்ல இன்னும் ஒண்ணு சேர்த்துருக்காங்க. அதாவது படத்துல வந்து இந்தியன் ஆர்மியோட சில காட்சிகள் ஏதோ வருது அதுல. அது ஏதோ ஒரு சீன்ல இந்தியன் ஆர்மிய பத்தி இருக்கு. அதனால நீங்க வந்து இந்தியன் ஆர்மி கிட்டருந்து என்ஓசி வாங்குனீங்களா? வாங்கலன்னா எங்களுக்கு என்ஓசி வாங்கிட்டு வந்து குடுங்க. குடுத்தா தான் நாங்க வந்து சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் நீங்க கேட்ட மாரி யுஏ 16+ குடுக்க முடியும். அப்படி இல்லனாலும் ஏ வாங்கணும்னா கூட நீங்க அங்க என்ஓசி தானே வாங்கணும். அப்படின்னு ஒரு முட்டுக்கட்டைய போட்டோனே, இவங்க எங்கேருந்து போய் சிபிஎஃப்சில இது என்ஓசி வாங்க முடியும் ஆர்மில? நீங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஆள் கிட்ட என்ஓசி வாங்கணும்னாலே 2 நாள் ஆயிடும். அவரு இருக்காரா இல்லையான்ட்டு. நீங்க ஆர்மின்னும்போது நீங்க டெல்லிக்கு தான் போய் வாங்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா, இங்க வாங்க முடியாது. இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒண்ணு நீ இங்கேயே வாங்கணும்னா கூட, உடனே ஒரு ஆர்மி ஆஃபிசர் இங்க இருக்கக்கூடிய கர்னல், ஜெனரல் யார் இன்சார்ஜோ அவங்கள போய் பார்த்துட்டு இம்மீடியட்டா வாங்குறது கஷ்டம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவங்க என்ன பண்ணாங்க, ட்ரை பண்ணி பார்த்து முடியல போல இருக்கு அவங்களுக்கு. உடனே அவங்க வந்து கோர்ட் வந்து நேத்து வந்து ஒரு அர்ஜென்ட் பெட்டிஷன் போட்டு சென்னை உயர்நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து ஒரு பெட்டிஷன ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்க வந்து இந்த கதை நான் சொன்ன கதையெல்லாம் கோர்ட்ல வந்து அவங்களுடைய வழக்கறிஞரான பராசரன் அவர் வந்து வாதாடும்போது அவர் வந்து முன் வச்சிருக்காரு. இந்த மாதிரி விஷயம்லாம் வச்சு சொல்லியிருக்காரு. உடனே அவசர வழக்கா நேத்து அத விசாரிச்சவங்க, இன்னைக்கு போஸ்ட் பண்ணாங்க. அதாவது இன்னைக்கு கேஸ தள்ளி வச்சாங்க ஹியரிங். இன்னைக்கு மத்தியானமா ஒரு 2:15க்கு தான் இந்த கேஸ் வந்து அந்த நீதிபதி பிடி ஆஷா அவங்க தான் மாண்புமிகு நீதிபதி பிடி ஆஷா அவங்க தான் வந்து இந்த கேஸ விசாரிச்சாங்க. விசாரிச்ச போது சிபிஎஃப்சி தரப்புல வந்து அங்கேக்கான அட்வொகேட் வந்து சுந்தரேசன் அவர் தான் வந்து சிபிஎஃப்சிக்கான அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் அவர் தான். அவர் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோசரம் வாதாடுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, "ஏங்க இந்த மாரி வந்து நீங்க சொன்ன" அதுக்கு ஜட்ஜ் கேட்கறாங்க, "ஏங்க நீங்க 19ஆம் தேதி படம் பார்த்துட்டு 22ஆம் தேதி வந்து சிபிஎஃப்சில வந்து யுஏ 16+ சர்டிஃபிகேட்னு குடுத்துட்டு, நாங்க குடுக்குறோம் இந்த கரெக்ஷன்லாம் பண்ணா ஓகே அப்படின்னு சொல்றீங்க. அதையும் இவங்க வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம், நாங்க குடுக்க மாட்டோம்னு நீங்க சொல்றது எந்த வகையில நியாயம்?" அப்படின்னும்போது, அப்ப அந்த அட்வொகேட் யாரு ஏஎஸ்சி அதாவது சுந்தரேசன் இருக்கார்ல, அந்த ஜட்ஜ் அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் சொல்றாரு, "சார் ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு எங்களுக்கு. ஒரு புகார் வந்திருக்கு. யார் புகார் குடுத்தாருன்னா, இந்த சென்சார்ல பார்த்த ஒருத்தர் வந்து அந்த பார்வையிட்டவர் ஒருத்தர் வந்து ஒரு புகார் குடுத்திருக்காரு. என்னான்னா, அவரு
வந்து வந்து சில காட்சிகளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க ரெக்கார்ட் பண்ணல. அதனால் ரெக்கார்ட் பண்ணாத தொட்டு இவங்க வந்து சர்டிஃபிகேட்டாக கொடுத்துட்டாங்க. அதனால தான் நான் இந்த வழக்கு தொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தபோது தான் சொல்கிறாங்க, அந்த மாதிரி வந்து ஆர்மி ஆஃபீஸரை வந்து சரி ஆர்மியை பற்றி இதை பேசியிருக்காங்க. அதனால் ஆர்மியோட என்ஓசி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி நீங்கள் வந்து சென்சார் கொடுத்தது வாங்கலாம்? வாங்கலாம். யார் கொடுத்தாலும் சேர்பர்சன் அமைச்சிருக்காங்களா? அதாவது சிஇஓ கம் சேர்பர்சன் ஒரே ஆள் தான் இருக்கார் இப்போ. அவர் தான் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஇஓ அந்த மாதிரி பண்ணலாமா? ஆமாம், சிஇஓ கொண்டு ஒரு ரைட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒரு படத்தை வந்து சென்சார் பண்ணால் கூட அதில் எதனா ஒரு புகார் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அந்த கம்ப்ளைண்ட் மீது ஆக்ஷன் எடுத்து அவங்க வந்து சர்டிஃபிகேஷனே வந்து நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 வாதமும் முடிஞ்சதுக்கு அப்புறமா சரி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சார் நாங்கள் வந்து தேதி 9ஆம் தேதி ஆனோன்னு சொன்னால், அதனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து எங்களுக்கு டைமிங் இருக்குது, ஒரு அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு 15 டேஸில் ஒன்று பண்ணோம், அதுக்கப்புறம் நாங்கள் ரிவைசிங் ஒன்றா போன்னு சொல்லியிருக்கோம். அதில் ரிவைசிங் போடுறேன், இவங்க 29ஆம் தேதி தான் சொன்னாங்க. ரிவைசிங்க்கும் இவங்க போக முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதான் யார் அவங்க அட்வொகேட் சொல்கிறாரு, யார் மிஸ்டர் பராசரன், இந்த மாதிரி எங்கள் குழு அதாவது பட தயாரிப்பு நிறுவனம் வந்து இவங்களுக்கு 29ஆம் தேதி சொன்னதுனால ரிவைசிங்க்கும் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆனதுனால நாங்கள் கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். நீங்கள் தான் இந்த படத்துக்கான சென்சாரை இஷ்யூ பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே பராசரன் இருக்கார்ல, அவங்க அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல், அப்போ அவர் என்ன சொல்லுங்க, கோர்ட்டில் ஜட்ஜுக்கிட்ட சார் நீங்கள் சொல்லலாம் இதில் வழியை, ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட்டு நீங்கள் வந்து இஷ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு நிர்பந்திக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இது 2த்தையுமே விசாரித்த அந்த நீதிபதியான பிடி ஆஷா, உயர்நீதிமன்ற நீதிபதியான மாண்புமிகு நீதிபதியான பிடி ஆஷா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே ரைட், எல்லாமே உங்கள் 2 பேர் விசாரணை முடிச்சிட்டேன், நாளைக்கு இந்த இந்த கேஸோடைய தீர்ப்பை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ரிசர்வ் பண்ணிட்டு வச்சிருக்கிறாங்க. அதனால இவங்க கேஸ் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு என்ன தேதி 7, நாளைக்கு 8, படம் 9ஆம் தேதி ரிலீஸ்னாங்க. அந்த தீர்ப்பு பிரகாரமாக 8 ரிசர்வ் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே, ரிசர்வ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலான்னா இல்லை அப்படின்னு சொன்னா நீங்கள் என்ஓசி தான் வாங்கணும், நீங்கள் மற்ற எக்ஸ்ப்ளனேஷன்ஸை எல்லாமே அவங்க சொன்னதெல்லாம் கட் பண்ணி கொடுக்கணும்னா அது 1 வாரம் ஆகுதா, 10 நாள் ஆகுதா, 1 மாதம் ஆகுதான்னு தெரியாது. ஆனால் இதில் ஏமாற்றம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட தயாரிப்பாளருக்கோ இல்லை விஜய்க்கு ஒரு புறம் இருந்தாலும் விஜய்க்குன்னு இருக்கக்கூடிய ரசிகர்கள் பலர் இருக்காங்க. அந்த ரசிகர்கள் உலகம் ஃபுல்லாக இந்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அப்போ இந்தியாவில் ரிலீஸ் ஆகாமல் வெளியூரில் வந்து சென்சார் வாங்கிட்டு தான் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்களான்னு பார்த்தா, அங்கே பார்வையாளர்கள் கம்மியாக இருக்கிறனால இங்கே சென்சார் வாங்கினதுக்கப்புறம் தான் அங்கே ரிலீஸ் பண்ண முடியும். அதனால் இது பெரிய ஏமாற்றம் இந்த ரசிகர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வியாபார ரீதியாக இது பெரிய இழப்பாக இருக்கும். 9ஆம் தேதி இவங்க ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா இவங்க ஓடிடிக்கு விற்றுருப்பாங்க, சேட்டலைட் விற்றுருப்பாங்க, அப்புறமா வந்து வெளிநாட்டிலலாம் வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு இந்த தேதிக்கு படம் வருது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும் பிஸ்னஸ்ஸே. நாளைக்கு ஏன் நீங்கள் சொல்ல காப்பாற்றுறியே அப்படின்ற மாதிரியும் வந்துடும். இது ஒரு பெரிய சிக்கல் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படக்குழுவினர் ஒட்டுமொத்த ஆட்களுக்கு, அதே மாதிரி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். விஜய்க்கும் இது ஒரு பெரிய செட்பேக்காகவே அமைஞ்சிருக்கு அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் இவ்வளோ இதையும் ஃபேஸ் பண்ணும்போது விஜய்க்கு இது வந்து ஐயோ இவ்வளோ ஸ்ட்ரகிளையும் விஜய் வந்து தாங்கியிருக்காரு அப்படின்னு இந்த ஒரு இஷ்யூனால விஜய்க்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால சென்சார் போர்டு வந்து இதில் கொஞ்சம் தெளிவாக இருந்து டப்புன்னு முடிச்சிட்டாங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் விஜய் வந்து அப்பப்போ கழுவி ஊற்றுற ஆள் தான். நான் அவரோட பொலிட்டிக்கலாக பார்த்து நான் வந்து கருப்பேற்றி நான் பேசக்கூடிய ஆள் தான். ஆனால் இருந்தாலும் இது ஒரு திரைப்படம், அவர் ஒரு நடிகர் அப்படின்னும் போது ஒரு பல ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னு மாதிரி நான் என்னோட ஆங்கிள் வந்து நான் நியூட்ரலாக தான் சொல்ல முடியும். இது உண்மையிலேயே வந்து இதில் ஒரு இழப்பு விஜய்க்கு ஏற்படுதுன்னா அந்த விஜய்க்கு இதில் அரசியல் ரீதியாக ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை இதோட முடிச்சுக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.